நீ யாரை நம்பி மோசம் போனாய்? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். ஜெபிப்போம். என் பரலோக பிதாவே, பரிசுத்த நாயகனே, உன்னத தெய்வமே, அப்பா, நீர் உலகத்திற்கு ஒளி என்று கூறினீரே ஆண்டவரே, நன்றி சுவாமி. அப்பா, என் ஒளியிலே வாழ்கிறவன் இருளை காண மாட்டான் என்று சொன்னீரே ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருளிலே கடந்தது ஆண்டவரே. அப்பா, திக்கற்றவனாக வாழ்ந்தேன் ஆண்டவரே. ஐயோ, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல், அறியாமல், புரியாமல் ராத்திரி ஆண்டவரே படுக்கையில படுத்துக்கிட்டு இந்த சைடும் அந்த சைடும் திரும்பி திரும்பி படுத்து, ஐயோ, தரையை இடிச்சுக்கிட்டு ஆண்டவரே மண்டை குழம்பி போய் வாழ்ந்தேன் ஆண்டவரே. அப்பா, பிச்சைக்காரனை போல மாறி போனேனே ஆண்டவரே, பைத்தியக்காரனா மாறி போனேன் அப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய ஒளியை காணாமல் ஆண்டவரே அந்த ஒளிக்காக ஏங்கிய நாட்கள் ஏராளம் சுவாமி. என் வாழ்க்கைலாம் இருளா போயிருமோ என்று நினைத்தேன் ஆண்டவரே. என் குடும்பம் எல்லாம் அழிந்து போய்விடுமோ என்று நினைத்தேன் ஆண்டவரே. ஐயோ, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் என்னால வெளியவே வர முடியாதா என்று நினைச்சேன் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, எப்பொழுது உம்முடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்தேனோ ஆண்டவரே, எப்பொழுது சாஸ்திராங்கப்படி ஆண்டவரே, எப்பொழுது முழங்கால் போட்டு ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜெபித்தனோ, எனக்கு விடுதலையை கொடுத்தீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. எஸ் அப்பா, நான் இந்நாள் வரை யார் யாரையோ நம்புனேன் ஆண்டவரே. அண்ணனை நம்புனேன், அக்காவை நம்புனேன், தங்கைய நம்பினேன், தம்பிய நம்புனேன், மனைவிய நம்புனேன் ஆண்டவரே, கணவனை நம்புனேன் ஆண்டவரே, மகனை நம்புனேன் அப்பா, மகளை நம்புனேன், மருமகளையும் மருமகனையும் நம்புனேன், பெற்றோர்களை நம்பினேன் ஆண்டவரே. ஆனால் சுவாமி ஆண்டவரே, தகுந்த நேரத்தில் எனக்கு உதவுவார் யாரும் இல்லை சுவாமி. எஸ் அப்பா, எனக்கு பிரச்சனைன்னு, எனக்கு கடன், எனக்கு நோயின்னு ஆண்டவரே, எனக்கு போலீஸ் கேஸ் என்று வந்த பொழுது என்னிடம் நிற்பதற்கு யாருமே இல்லை சுவாமி. அடிதடி சண்டைகள் வந்த பொழுது எனக்காக யுத்தம் செய்வார் யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள் சுவாமி. ஆனா அதே போல நின்றேன் ஆண்டவரே. ஐயோ, யார்கிட்ட உதவி கிடைக்கும் என்று ஓடினேன் ஐயா, ஒருவர் கூட உதவி கிடைக்கல சுவாமி. எஸ்அப்பா, ஒருவர் மனம் இறங்கல ஆண்டவரே. ஆனால் நீர் மனம் இறங்கினீர் ஐயா ஆண்டவரே. நான் உண்மையே நோக்கிதான் அப்பா ஜெபித்தேன் ஆண்டவரே. அப்பா, நீர் மனம் இறங்கி வந்திர ஐயா, எனக்காக யுத்தம் செய்திர ஆண்டவரே. என் எதிரிகளை ஒழித்திரே அப்பா ஆண்டவரே, என்னை பகைத்தவர்களை ஒழித்திரே ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, என் கடனை தீர்த்திரே ஆண்டவரே. என் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்திரே ஆண்டவரே. என் கர்ப்ப பையை ஆசீர்வதித்திரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, தெய்வ கர்த்தாவே. இந்நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் அப்பா யார் யாரையோ நம்பி மோசம் போகிறார்கள் ஆண்டவரே. காதலனை நம்பி ஆண்டவரே, காதலியை நம்பி ஆண்டவரே, மற்றவர்களை நம்பி, நண்பர்களை நம்பி, உற்றா உறவினர்களை நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே. முகம் தெரியாதவனை நம்பி பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வராமல் தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, மனம் இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் கண்ணீரை துடைங்கப்பா, எங்களுக்கு வாழ்வு கொடுங்க ஆண்டவரே. வாழ்க்கை இழந்து போயிட்டோம்ப்பா, இனிமேல் எனக்கு நிம்மதி வருமானு தெரியலப்பா. நான் கொடுத்த பணம் வருமானு தெரியலப்பா. நான் இழந்த வாழ்க்கை வருமானு தெரியலப்பா. நான் இழந்த சந்தோஷம் வருமானு தெரியலப்பா. நான் இழந்த சொத்துக்கள் வருமானு தெரியலப்பா. இயேசுவே, என் தெய்வமே,
நான் இழந்த படிப்பு எனக்கு கிடைக்குமா? நான் இழந்த வேலை எனக்கு கிடைக்குமா? நான் இழந்த என் மனைவி எனக்கு கிடைப்பாளா? நான் இழந்த என் கணவன் என் பிள்ளைகள் எனக்கு கிடைப்பார்களா? தெரியலையப்பா. ஏசப்பா, வாங்க ஆண்டவரே, உன் பிள்ளைகளை தேற்ற வாரும் ஐயா. யாரும் இல்லாமல் தவிக்கிறோம் சுவாமி. எங்கள் மீது மனமிறங்க உம்மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம் ஐயா. ஏசப்பா, நாங்கள் இனிமேல் யாரையும் நம்ப கூடாது ஐயா. ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்பணும் ஐயா. என் கரங்கள் உம்மை நோக்கியே ஜெபிக்கணும் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உன்னையே நோக்கணும் சுவாமி. மாய வார்த்தைகளையும் மந்திர வார்த்தைகளையும் ஆசை வார்த்தைகளையும் அதிகார வார்த்தைகளையும் நம்பி நான் மோசம் போக கூடாது ஐயா. உன்னையே நம்பி வாழக்கூடிய கிருபையை உன் பிள்ளைகளுக்கு அருள்வீர் என்று முழுமதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால் முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற
எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.